Hello everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போர்ட்டல் ரீடிங் 7/7 போர்ட்டல் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு போர்ட்டல். 7/7ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்பர் அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஃபார் குட் லக்குக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டைமிங். புதுசாக வந்துட்டு ஒரு 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 எனர்ஜியாக இருக்கட்டும், ஒரு விஷயம் செய்யறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு டைமிங். ஸோ இந்த 7/7 போர்ட்டல்ல உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் வருது அப்படிங்கறத பார்ப்போம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த ரெட் கலர் ஃபெதர், பைல் நம்பர் 2 இந்த கலர் ஸ்கெட்ச், ஆக்சுவலி இது மார்க்கர், பைல் நம்பர் 3 this one இந்த பிரேஸ்லெட். ஓகே, ஸோ இந்த 3 பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல், ஒரு பைலுக்கு மேல இன்னொன்னு கூட வந்துட்டு தாராளமாக பார்க்கலாம். நீங்க ஒரு பைல சூஸ் பண்றீங்க, அது உங்க சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகல அப்படின்னா வேற ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். நான் டைம் ஸ்டாம்ப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன், அங்க வந்து பார்த்துக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1க்கு என்ன மெசேஜ் இந்த 7/7 போர்ட்டல்ல வந்திருக்கு? ஹோல்ட் யுவர் விஷன், ஃபிக்ஸட் மோன். ஓகே, attachment. ஸோ பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு இந்த 7/7 போர்ட்டல்ல உங்களோட கோல்ஸ், உங்க ட்ரீம், அதை வந்து அதோட அதிகமாக வந்து இப்போ நீங்க கனெக்ட் ஆகணும். உங்களோட எண்ணங்கள், சிந்தனைகள், உங்களோட மனசு முழுக்க முழுக்க நீங்க எந்த விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்களோ அது மேல அதிக கவனம் இருக்கணும், அதிக ஒரு ஈர்ப்பு, அட்ராக்ஷன் இருக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு டைவர்ஷனும் கூடாது. ஸோ டைவர்ஷன் அப்படிங்கிறப்போ சும்மா தேவையில்லாத கற்பனைகள் நினைச்சிட்டு இது எதை யோசிச்சுட்டு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. இந்த டைம் எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு, போர்ட்டலோட பவர் நல்லா இருக்கு, வைப்ரேஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டைம்ல நீங்க ஆசைப்பட்ட விஷயத்துக்கு மேல அதிகமான ஒரு ஈடுபாடு இருக்கிறப்போ அதுக்கு வந்துட்டு டெஃபினட்டா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சொன்ன உடனே மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு. அப்சல்யூட்லி மெஜிஷியன் வந்து இட்ஸ் சோ பிளஸ்ட். நான் எப்பயுமே சொல்றதுதான், ஒரு டைமே நான் சொல்றதுதான், உங்களோட பவர் ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்போ உங்ககிட்ட வந்துட்டு என்ன ஒரு விஷயம் ஆல்ரெடி இருக்குதோ புதுசா வெளியே தேடாதீங்க. இப்போதைக்கு இந்த டைம்ல வந்து என்ன விஷயம் ஆல்ரெடி இருக்குதோ அதுக்கு பவர் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். புரியுதுங்களா? அதாவது நீங்க வந்து பைல் நம்பர் 1 நிறைய விஷயங்களை வெளியில தேடுறீங்க, பட் ஆனா எல்லாமே உங்களுக்குள்ளதான் வந்துட்டு இருக்கு. உங்களோட ஆசைகள், கனவுகளை வந்துட்டு நீங்க செயல்படுத்தணும், அதை வந்துட்டு நிறைவேற்றணும், ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா கூட அதுக்கான ஒரு விஷயம் கூட உங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ எந்த விஷயம் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்குதோ அதை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும். ஓகேங்களா? இந்த டைம் வந்து ரொம்ப ஆக்ஷனுக்கான ஒரு டைம். அதாவது எதையும் படிச்சுட்டே யோசிச்சுட்டே தேடிக்கிட்டே இல்லாம செயல்படுத்தணும். எந்த ஒரு விஷயமும் ரிஸ்க் எடுக்கணும். ஓகேவா? சேஃபா வந்துட்டு இருக்கிறது, இந்த லேசியா சோம்பேறித்தனமாலாம் இருக்கிறதெல்லாம் இந்த டைமுக்கு நோ யூஸ். இப்பதான் சொன்னேன், பவர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். ஸ்ட்ராங் ஃபயர் பாத்தீங்களா எப்படி எனர்ஜி எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. லுக் அட் த ஃபயர். ஓகே, ஸோ உங்களுடைய கோல் இதுதான். ஒரு நிமிஷம், இது என்ன கார்டு வந்தது? See, you got judgment, strong prayer, strong wishes. பைல் நம்பர் 1க்கு டைரக்ட் மெசேஜஸ் வந்தாச்சுங்க. See, இது வந்து ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இந்த 2 கார்டும் பாருங்களேன், எவ்வளவு கிளீன் அண்ட் கிளியரா இருக்கு.
உங்களுடைய பவர் அப்படின்னா வந்து எல்லாருக்குள்ளரையுமே வந்துட்டு ஒரு டேலண்ட் இருக்கும். ஓகேங்களா? அந்த டேலண்ட்டை வந்துட்டு நம்ம ரொம்ப ஒரு இது மாதிரி நம்ம வெளியே காட்டுறப்போ அதனோட பவர் வந்து ரொம்ப அதிகம். ஓகேவா? ஸோ இந்த டைம்ல இந்த போர்ட்டல்ல இதைத்தான் நீங்க பண்ண போறீங்க. ரிஸ்க் எடுக்கணும். ஓகேவா? ஸோ ரிஸ்க் கண்டிப்பா வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப லேசியா நடக்கிறப்போ பேசிக்கலாம் அது அப்படின்ற மாதிரி வார்த்தைகளோடயே வந்துட்டு முடிச்சிடுறீங்க. ஆனா இந்த டைம் உங்களோட ஆக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் உங்களோட கனவுகள், உங்களோட கோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல என்ன மாதிரியான ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, படிச்சு வச்சிருக்கீங்களோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு டைம். இந்த போர்ட்டல் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஆனா முழு மனசோட செய்யணும். பொறுமையா இருக்கணும். பொறுமையானா வந்து சுத்தி யாரும், நீங்க ஒரு வேலை செய்யறீங்கன்னா உங்களை சுத்தி எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் வேண்டாம். யார்கிட்டயும் எந்த பிளானிங்கும் சொல்ல வேண்டாம் இந்த டைம்ல. ஓகேங்களா? உங்களோட ஒட்டுமொத்த எனர்ஜியும் சரி, உங்களோட கவனம் ஃபோக்கஸும் சரி அந்த ஒரு விஷயத்து மேலதான் வந்து இருக்கணும். இந்த போர்ட்டல்ல வர எனர்ஜி பவர் வந்து அதுக்கு யூஸ் பண்ணுங்க. இட்ஸ் a very strong message. And see, ப்ரேயர், ஸ்ட்ராங் ப்ரேயருங்க. எது செஞ்சாலும் வந்துட்டு ப்ரேயர்ல இருந்து ஆரம்பிங்க. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த டைம்ல வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா லக்கியான ஒரு ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வியர் பண்ணிக்கோங்க. இப்போ கிறிஸ்டல் இருந்தா வியர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு செயின் இல்லை ஒரு டாலர் இல்லை ஒரு பிரேஸ்லெட் வந்து எனக்கு ரொம்ப ப்ரொடெக்ஷனா இருக்கும், எனக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும், ரொம்ப லக்கியா இருக்கும்னா அதை இந்த டைம்ல முக்கியமா வியர் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ ஸ்ட்ராங் ப்ரேயர், டெய்லி ப்ரேயர் இஸ் மஸ்ட். உங்களோட ப்ரேயர்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தமா கேளுங்க. அது ரிலேட்டடா ஸ்ட்ராங் ப்ரேயர் வந்துட்டு வைங்க. ஓகே? ஸோ கண்டிப்பா வந்து இந்த டைம் ஒரு ஸ்ட்ராங் எஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு பதிலே வருது. ஓகேங்களா? நோன்னே இல்லை. ஏன்னா இந்த போர்ட்டலோட எனர்ஜி அண்ட் இந்த உங்க 2 பேர்த்தோட எனர்ஜி அலாங் வித் ப்ரேயர். அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு உங்களோட கோல் அதோட அட்டாச் ஆகணும். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி முழு மனசோட செய்யணும். மத்தவங்க சொல்றாங்களே, மத்தவங்க செய்யறாங்க நானும் செய்யறேன் அப்படிலாம் இல்ல. நீங்க விருப்பப்பட்டு முழு மனசோட செய்யறப்போ அதோட பவர் அதிகம். ஓகே? சரி, எனர்ஜி ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த டைம்ல வந்துட்டு நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய ஹைட்ரேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஜூஸ், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. நல்லா தூங்கணும். ஓகேங்களா? நல்லா தூங்கணும். கரெக்டான ஒரு லைஃப் ஸ்டைலு, கொஞ்சம் ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம். இல்லைன்னா வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் காத்தாட இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நேச்சர் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல போய் கூட கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த டைம்ல அந்த எனர்ஜி வந்து பேலன்ஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து டயர்ட் ஆகாது, பாடி பெயின் இருக்காது, ஒரு மாதிரி ரொம்ப லேசியா இருக்காது. ஓகேங்களா? கொஞ்சம் சுறுசுறுப்பா வந்துட்டு இருப்பீங்க. ஓகே? ஸோ இந்த போர்ட்டல் ரொம்ப ரொம்ப நல்ல நியூஸ் வந்திருக்கு. ஆனா நீங்க எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள், அந்த நடவடிக்கைகள்ல தான் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ ஆக்ஷன்ஸ், உங்களோட ஆக்ஷன்ஸ் தான் வந்து ரிசல்ட்டை கொடுக்க போகுது. ஓகே? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். பைல் நம்பர் 2, வண்டர்ஃபுல் எனர்ஜி இஸ் குட். பார்க்கலாம் உள்ள என்ன இருக்குன்னு. எஸ், நத்திங் இஸ் yet set in stone. Mutable moon. Okay? And a man holding a heart. Okay, இதுல 3 வந்திருக்கா. I'll take this. 4 of Wands, Knight of Wands and the Wheel card. ஒரு விஷயம் என்னன்னா, ஹியூஜ் எதிர்பார்க்காத, இது வந்து சுத்தமா நீங்க எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸோ ஒரு கிஃப்டோ ஒரு பிளெஸ்ஸிங்கோ வந்து உங்களை தேடி வரும். உங்களுக்கு என்ன வேணுமோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதாவது இப்போ பைல் நம்பர் 2க்கு நிறைய விஷயம் வேணும்.
ஓகேங்களா? அதுல என்ன விஷயம் வேணுமோ அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்துட்டு உங்களை தேடி வரும். எதிர்பார்க்காதது இது வந்து சர்ப்ரைஸா இருக்கும் இந்த டைம். இந்த போர்ட்டல் வந்துட்டு பைல் நம்பர் 2க்கு ஒரு லக்குன்னு தான் சொல்லணும். இந்த லக்கை அழகா யூஸ் பண்ணிக்கோங்க. யாருக்கிட்டையும் கோவப்படக்கூடாது. கோபமே வேண்டாம். ஒரு சில பேர் வந்துட்டு அவங்க தப்பு செஞ்சுட்டு உங்க மேல பழி போடுவாங்க. அவங்க செய்யறது நீங்க வந்து கரெக்டுன்னு சொன்னா, ஐ மீன் உங்க பக்கம் எந்த தப்பும் இல்ல சரின்னு சொன்னா கூட, அதுக்கு ஆதாரத்தை மேற்கொண்டு நீங்க காமிச்சா கூட நம்ப மாட்டாங்க. அவங்க மேல இருக்கிற தப்பு சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல ஆர்கியூ பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்க, உங்களை வந்து நிரூபிக்கணும்னு நினைக்காதீங்க. என்ன சொல்லணுமோ சொல்லிருங்க. அது புரிஞ்சுக்காதது அவங்களுடைய விருப்பம். அவங்க புரிஞ்சுக்குவாங்க, பொறுமையா யோசிப்பாங்க, யோசிச்சுட்டு அவங்களா தானா வருவாங்க. நீங்க இந்த இடத்துல உட்காந்து சண்டை போட்டுட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்க பக்கம் நியாயம் இருந்துச்சு அப்படின்னா எதை சொல்லணுமோ அதை சொல்லிட்டு விட்டுடணும். ஏன்னா லக்கு நல்லா இருக்கு. ஒரு வண்டர்ஃபுல் ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்கு, வரும், தேடி வரும். அதை யூஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். இந்த இடத்துல நீங்க முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க, பைல் நம்பர் 2. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க எடுக்கிற இந்த முடிவு வந்துட்டு உங்களோட லைஃபே வந்துட்டு ஆக்சுவலி மாற்றும். தி டேபிள் இஸ் டர்னிங். இது வந்து ஒரு சில பேர் வந்து உங்களோட நல்ல காலத்துக்கான ஒரு அந்த குட் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுல தான் இருக்கீங்க. ஸோ நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாத்தையும் மாற்றும். ஓகேங்களா? உங்களுக்கான அந்த வாய்ப்பு உங்களை தேடி வரும். ஆனா அது எடுக்கிற முடிவு எல்லாத்தையும் டர்ன் பண்ணும், மாத்திவிடும். ஸோ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஒரு அருமையான ஒரு டைம்ல தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. எதையும் பிளைண்டா நம்பாதீங்க. உங்க கண்ணுல ஒரு விஷயத்த பாக்குற வரைக்கும் இந்த டைம் எதையும் நம்பாதீங்க. ப்ராமிஸ் பண்றாங்களா, செய்யட்டும். ப்ராமிஸை நம்பிட்டு ஏமாந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உட்காராதீங்க, எதிர்பார்த்துக்கிட்டு உட்காராதீங்க. அதுக்கு டைம் கிடையாது. எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய மாற்றங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத ஒரு சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கும். இது வந்து உங்களுக்கு எப்படின்னா பைல் நம்பர் 2க்கு எல்லாமே திடீர்னு வரும். நீங்க எதிர்பார்த்துட்டு உட்காருவீங்க, அப்போ ஒன்றும் நடக்காது. திடீர்னு அதை விட்டுட்டு வேற ஒரு விஷயத்து மேல கான்சென்ட்ரேட் பண்ணுங்களேன், கவனத்தை செலுத்துங்களேன், அப்போ எல்லாமே வரும், ஈஸியா வரும். அப்படிதான் இந்த டைம் வந்து இருக்கு. ஃபேமிலியோட ஒரு ஹோட்டல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஜாலியா எங்கேயாவது டூர் இல்லை எங்கேயாவது ஒன்று போயிட்டு வருவீங்க. ஆனா கந்திருஷ்டி அதிகமா இருக்கு, கவனம். பைல் நம்பர் 2க்கு கந்திருஷ்டி நிறையவே இருக்கு. இவிலாய் உங்களை பத்தி பேசுறாங்க, உங்க மேல பொறாமப்படுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ரகசியமா இந்த டைம்ல இருங்க, ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ரொம்ப நெருங்கின பர்சன்ஸ், வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ், ஃபேமிலி சம்பந்தப்பட்ட பர்சன் ஆல்சோ இருக்காங்க. எதிர்பார்ப்பு வேண்டாம். எந்த ஒரு பர்சன் யாரு உங்களை வந்துட்டு ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாட போறாங்களோ அதே பர்சன் விஷயத்துலதான் கவனம் இருக்கணும். அவங்க கிட்டே தான் வந்து கவனம் இருக்கணும். பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஆசீர்வாதங்கள், கடவுளோட ஆசீர்வாதம் நிறைய பார்க்க முடியும் உங்களால இந்த டைம். அது உணர்வீங்க, நீங்க மனசார உணர்வீங்க. இது வரைக்கும் வந்துட்டு ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருக்கும், அதுக்கான ஒரு சயின்ஸ் தெரிய ஆரம்பிக்கும், அறிகுறிகள் தெரியும். அதுக்கான ஒரு உணர்வுகள்ங்கிறது ரொம்ப அதிகமாவே வந்துட்டு எதிர்பார்க்கலாம். நம்பிக்கை அதிகரிக்குங்க இந்த டைம், வந்து ரொம்ப கான்பிடென்ட் அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா நீங்க பொறுமையா இருக்கிறது, நீங்க வந்து பேசுற வார்த்தைகள்ல நிதானம், கவனமாக இருக்கிறது, நம்பிக்கையோட கான்பிடென்ட், அந்த நம்பிக்கை நீங்க உங்க மேல வைக்கிறது, இந்த 3 விஷயம் வந்துட்டு இந்த போர்ட்டல் 77 போர்ட்டலுடைய கீ பாயிண்ட்ஸ். ஸோ இந்த விஷயத்த வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டைம் வந்து உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கும். பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களுக்கு நீங்க ரொம்ப மெனக்கெடணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த விஷயம் வேற எதுவுமே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அது வந்து நீங்களா தான் இருப்பீங்க. உங்களை நீங்க சரி பண்ணிக்கிட்டாவே வந்துட்டு நிறைய விஷயங்கள் சரியாயிடும். ஆனா அதுதான் பெரிய டாஸ்கே. உங்களை மாத்தணுங்கிறது தான் பெரிய டாஸ்கே இங்க. ஓகே, பட் ஆனா ரொம்ப நல்ல மெசேஜ் வந்திருக்கு.
கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ப்ரெசன்ட் லைஃப்பை மட்டும் பாருங்க. இப்போ என்ன, இன்னைக்கு என்ன பண்ண போறோம், நாளைக்கு என்ன பண்ண போறோம், இந்த ஒரு விஷயத்துல ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய டேஸை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில பேர் ரொம்ப கற்பனையிலே உட்கார்ந்துருக்கீங்க. ஒரு 10 வருஷம் பிளான் போடுறீங்க, ஆனா அதுக்கான ஒரு வேலையுமே இப்ப செய்யறது இல்லை. ஓகே, ஸோ உங்களோட செய்முறையில் ஒரு சில மாற்றங்கள் வந்து தேவை. ஓகே, ஸோ இது ரொம்ப 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 நல்ல நியூஸ் பைல் நம்பர் 2க்கு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த வண்டர்ஃபுல் ஷைனிங் பியூட்டிஃபுல் பிரேஸ்லெட் எடுத்தீங்களோ உங்களுக்கான ரீடிங். இந்த போர்ட்டல் 7/7 எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்கலாம். Be bold and make the first move. Cardinal moon. Be bold and make the first move. இதுவே டைரக்டா ஒரு மெசேஜ் காமிக்குது. And journey. இது வந்து எனக்கு என்ன அப்படின்னா, see you can see the boldness இங்க தெரியுதா. She is balancing. இந்த லேடி வந்து தனியா இந்த பிரிட்ஜ் கடக்குறாங்க, பேலன்ஸ் பண்ணிட்டு கடக்குறாங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ பி போல்ட் அண்ட் மேக் த ஃபர்ஸ்ட் மூவ். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு ஒரு கிளியரான ஒரு மெசேஜ் கொடுக்குது. உங்களோட எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தைரியமாக நீங்க ஸ்டெப் எடுங்க. யாரு வராங்க வரல உங்க கூட, யாரு சொல்றாங்க சொல்லல, நீங்க முடிவெடுங்க. அந்த தைரியம் உங்ககிட்ட தான் இருக்கு. உங்களால வந்துட்டு எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை சால்வ் பண்ண முடியும், அதை தீர்க்க முடியும். நீங்க தைரியமா இருந்தா உங்க வாழ்க்கையை உங்க கண்ட்ரோல்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் உங்ககிட்ட தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, பைல் நம்பர் 3 வெரி வண்டர்ஃபுல். எடுத்த உடனே ஸ்டார்டிங்கே வந்துட்டு ஒரு டைரக்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட் மெசேஜ் வந்தாச்சு. ஓகே, ஸோ yes, 9 of Wands, 6 of Pentacles, and okay, what 8 of, okay, so extra card vandirukka. What's this? ஐ திங்க் வந்து பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த டைம் வந்து நிறைய வந்து செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பயங்கரமா இருக்குங்க. அதாவது நீங்க உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க கூடிய ஒரு மூமெண்டா இருக்கும் இந்த டைம். இந்த போர்ட்டலே வந்துட்டு நீங்க உங்களை வந்து ரொம்ப நல்லா தயார்படுத்துவீங்க. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் எனர்ஜி வந்து ரொம்ப 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 போல்டா நான் பார்க்க முடியுது. இது வந்து உங்க மனசுக்குள்ளார நீங்க எந்த அளவுக்கு இந்த ஒரு போர்ட்டல் டைம்ல ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கீங்களோ அதனோட ஒரு தாக்கம் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு பைல் நம்பர் 3 வந்துட்டு இந்த டைம் ஒரு சில பேரு ஒரு நல்ல ஒரு சோஷியல் கான்டாக்ட், ஒரு நல்ல ஒரு பிசினஸ் கான்டாக்டை வந்துட்டு மேக் பண்ணுவீங்க. ஓகேவா, அதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கு. ஒரு ப்ரெசன்டேஷனோ இல்லைனா வந்துட்டு ஒரு மீட்டிங்க்கோ இல்லைனா வந்துட்டு ஃபேமிலி சம்மந்தப்பட்ட இல்லை தெரிஞ்சவங்க மூலியமா அந்த இடத்துல அட்டன் பண்ணியோ ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கான ஒரு அட்டென்ஷனை வந்துட்டு நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. ஒரு சில ஹை ப்ரொஃபஷனல்ஸ் வந்துட்டு உங்களோட ஃபீல்டு சம்பந்தப்பட்ட ஒரு ஹை ப்ரொஃபஷனல் உங்களை வந்துட்டு நோட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஒரு கான்ஃபிடென்ட் நல்லா இருக்கும். அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு உங்களோட அடுத்த ஒரு புது ப்ராஜெக்ட் இல்ல புதுசா ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிற விஷயங்கள், ஸ்டடீஸ் விஷயங்கள்ல ஏதோ ஒரு மேஜர் ஸ்டெப் எடுக்கிற மாதிரி இருக்கு. நீங்க நிறைய இனி வரக்கூடிய டேஸ்ல வந்து நிறைய படிக்க போறீங்க. அதுக்கான ஐடியாஸ் இருக்கு, அதுக்கான பிளானிங் இருக்கு. எஸ், இந்த டைம் ஃபேவர் பண்ணும். நிறைய நோட்ஸ் எடுப்பீங்க, நிறைய படிப்பீங்க, புதுசா வந்துட்டு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்க வேலை சம்பந்தமா. அண்ட் ஒரு பர்சன் உங்களோட லைஃப்ல இந்த டைம்ல ஒரு பிக்கெஸ்ட் மோட்டிவேஷன் ரோல் மாடல்னு கூட சொல்லலாம். அவங்க வந்து ஒரு ரியல் பர்சனா இருக்க வாய்ப்பு அதிகம்.
அந்த பர்சன் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு நெருங்கின பர்சனா இருக்க மாட்டாங்க, பட் தெரிஞ்சவங்க மூலியமா தெரிஞ்சவங்க அப்படின்னு கொஞ்சம் தள்ளின பர்சன் மாதிரி தெரியுது. ஆனா அவங்க உங்களுக்கு ஒரு ரோல் மாடலா தான் இருப்பாங்க. அவங்கள மாதிரி நீங்க வந்து நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்கள்கிட்ட இருந்த அந்த மாற்றங்களை வந்து பார்க்கலாம் இந்த டைம். எதிர்பாராத சேஞ்சஸ், உங்களுடைய பேரை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 விஷயம் ரொம்ப அதிகமா இருக்கும். யாரு முன்னாடி நான் குறைஞ்சிடக்கூடாது, என் நேமை நான் காப்பாற்றணும், என் லைஃப் நான் காப்பாற்றணும். எஸ், அந்த இன்டென்ஷன் இந்த டைம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது வந்து அந்த இன்டென்ஷனோட இல்லாம அதுக்கான வேலைகளும் ஒரு சில பேர் ஸ்டார்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? சின்ன சின்ன டிஸ்டர்பன்சஸ் எதிர்பார்க்கலாம். இப்ப ஒரு கோலை நோக்கி நீங்க போறீங்க, ரொம்ப ரொம்ப தீவிரமா போகிறப்ப சின்ன சின்னதா வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. உங்களை சுத்தி இருக்கிற பர்சன்ஸ், உங்க ஃபேமிலி ஒரே விஷயத்தையே திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. கண்டுக்காதீங்க, இக்னோர். அது நமக்கு தேவையில்லை. உங்க கோல் தான் தேவை. பிகாஸ் எனர்ஜி இஸ் சோ ஹை. உங்களோட டேலண்ட்டை வெளியில காமிக்கக்கூடிய ஒரு விஷயம், நீங்க யாருன்னு காமிக்கக்கூடிய விஷயம், நீங்க யாருன்னு உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சிக்க கூடிய ஒரு விஷயம். ஸோ நிறைய வேலைகள் இருக்கு. பைல் நம்பர் 3க்கு நிறைய டாஸ்க் கையில இருக்கு இந்த டைம். எல்லாம் ஒட்டுமொத்தமா வரும். புரியுதா? அதனால சின்ன சின்ன டைவர்ஷன்ஸ்க்கு வந்துட்டு இடம் கொடுக்காதீங்க. ஓவரா அனலைஸ் பண்ண வேண்டாம், ஓவரா திங்க் பண்ண வேண்டாம். ஓகேவா? சரி, நீங்க வந்து ஸ்டூடெண்டா இருக்கீங்க, ஸ்டடீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஹேண்டில் பண்ற பர்சன்ஸாக இருந்தா எஸ், இந்த டைம் வந்து ரொம்ப சீரியஸா பண்றது நல்லது. சின்ன சின்ன டைவர்ஷன்ஸ் வேண்டாம். ஏன்னா இந்த டைம் வந்து ஒரு சில பேருக்கு உங்க வாழ்க்கையிலே வந்துட்டு இது ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். இப்ப என்ன ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ உங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு, அது உங்களுக்கு எதிர்காலத்தை மாற்றும். ஸோ ஒரு ஒரு குரூஷியலான ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாமா? ரொம்ப முக்கியமான ஒரு டைம் பீரியட். ஸோ இதுல வந்துட்டு நீங்க எடுக்கிற முடிவுகள், உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் வேணுமோ இதுல தெளிவா இருக்கணும். ஏன்னா இப்போ இந்த டைம் பீரியட்ல பாக்குறப்போ பைல் நம்பர் 3 ஏதோ ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை தான். ரொம்ப வந்து பீக். இது யாரா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, இல்ல வந்துட்டு வேலை செய்யற பர்சனாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எந்த விஷயத்திலேயாவது ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு டைம்ல இருக்கீங்க. ஓகேவா? ஸோ கவனம். எனக்கு வந்து பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே பி போல்ட் அண்ட் மேக் த ஃபர்ஸ்ட் மூவ்னு வந்ததே இதுக்கு தானோன்னு தோணுது. ஏன்னா இப்ப இப்ப வர்ற இந்த மெசேஜஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப போல்டா இருக்கு. இப்ப நான் சொல்றப்பவே எனக்கே அதனோட எனர்ஜி, அதோட அழுத்தங்கள் வந்துட்டு தெரியுது அந்த ஒரு பைல் நம்பர் 3யோட ரீடிங்ல. ஸோ அதனாலதான் எடுத்த உடனே பி போல்ட் அண்ட் மேக் த ஃபர்ஸ்ட் மூவ். இந்த ஒரு பாயிண்ட் இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு கீவேர்டுன்னே சொல்லலாம். இது ஒரு கீ பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் இந்த போர்ட்டல்ல. இதுதான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுட்டு அண்ட் தென் கோ. ஓகே, ஸோ இது லுக் அட் த கார்டு. இது ஒன்று, உங்களோட ஜேர்னில பேலன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். தைரியமாவும் இருக்கணும், ஒரு எந்த இடத்துல பிளெக்சிபிளா பேலன்சிங் பண்ணிட்டு போகணுமோ அப்படியும் வந்துட்டு இருக்கணும். ஓகே, ஸோ இது எனக்கு வந்து ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. இது எனக்கே வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ இது வெரி வெரி குட் அண்ட் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லுங்க. ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ரொம்ப இந்த டைம் வந்து ஒரு சில பேருக்கு ரொம்ப ஹீட் இஷ்யூஸ் வரலாம். ஹீட் பாடி ஆகலாம், ரொம்ப நிறைய டென்ஷன்ஸ் அண்ட் ரொம்ப நிறைய ப்ரெஷர்னால ஹீட் இஷ்யூஸ் வரலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய வாட்டர் எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ் அது மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, எப்பயுமே வந்துட்டு ஒரு கூலான பிளேஸ்ல இருக்கிறது வந்துட்டு பெட்டர். ஓகே, ஸோ நேச்சர் ஹெல்ப் எடுத்துக்கிறது இன்னும் பியூரான ஒரு ஏரே கிடைக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ 3 பைலுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் ரீடிங்ஸ் அலாங் வித் வண்டர்ஃபுல் போர்ட்டல் டைமிங். போர்ட்டல் இஸ் வெரி குட், வெரி ஃபேவரபிளா இருக்கு. அண்ட் இந்த டைம் உங்களோட எனர்ஜி கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஆசைப்பட்ட அந்த விஷயத்தை வந்துட்டு டெஃபினட்டா நிறைவேற்ற முடியும். தேங்க்யூ.